ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட்ல சரவண ராஜேந்திரனுடைய இயக்கத்துல இன்னைக்கு வெளியான மெஹந்தி சர்க்கஸ் படம் அப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். முதல்ல அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஜாதி மதம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருடைய மகனுக்கும் ஊரு ஊரா தங்கி சர்க்கஸ் நடத்துறாங்கல்ல, அப்படி நடத்துற ஒருத்தருடைய மகளுக்கும் இடையிலான அழகான காதல் கதை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் ராஜமுருகன் தான் எழுதுறாரு, அவருடைய சகோதரர் இந்த படத்தை இயக்குறாரு அப்படிங்கிற அந்த விஷயம் தான் கண்டிப்பாக ராஜமுருகனுடைய கதை அப்படின்னாலே குக்கு மாதிரி, ஜோக்கர் மாதிரி நிச்சயமாக ஒரு அற்புதமான கதையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தான் இந்த படத்தை போய் பார்த்தேன். இந்த படம் ஆக்சுவலா எப்படி இருக்கு? முதல்ல இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தலாம். படத்துடைய முதல் பாசிட்டிவ், இந்த படத்துடைய கதாநாயகி ஸ்வேதா திரிபாதி அப்படிங்கிறவங்க தான் மெஹந்தி அப்படிங்கிற அந்த ஹீரோயின் ரோல பண்ணியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிறவர் தான் அந்த ஹீரோ ரோல பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருடைய நடிப்பும் கிட்டத்தட்ட படம் பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸான நமக்கே ஒரு சில காட்சிகள்லாம் இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்ந்துடணுங்க அப்படிங்கிற ஒரு பதபதைப்பை நமக்குள்ள கொண்டு வருது. அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான, உண்மைக்கு நெருக்கமான ஒரு நடிப்பு. அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பேசணும் நீங்க அப்படின்னா, அவங்க சர்க்கஸ்ல அவங்களுடைய வேலைய, ஒரு போர்டு ஒண்ணு இருக்கு, அது முன்னாடி ஹீரோயின் போய் கையை விரிச்சிட்டு நின்னுக்கிறாங்க. ஒரு நபர் கத்தியை இவங்க மேல படாம அந்த போர்டுல குத்தணும். இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். ஆனா இந்த படத்துல அவங்க ஒரு 3-4 தடவை அந்த போர்டு முன்னாடி நிக்கிற மாதிரி சீன்ஸ் வருது. ஒரு சீன்லயும் அவங்களுடைய முக பாவனைகளும் அவங்களுடைய கண்களுடைய அந்த பேசும் மொழி இருக்கு பாருங்க, அதுலயே பல விஷயங்களை என்னென்னமோ அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அற்புதமான ஒரு நடிப்பு. படத்துடைய ரெண்டாவது பாசிட்டிவ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜமுருகனுடைய இந்த கதையும் சரவண ராஜேந்திரனுடைய இயக்கமும் தான். அப்படி ஒரு விரசமே இல்லாத அழகான ஒரு காதல் கதை. உண்மையாக இந்த படத்தை ஒரு உலகத்தரமான படம் அப்படின்னே நீங்க சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக ஒரு கதையாக வந்திருக்கு. படத்துடைய மூணாவது பாசிட்டிவ், ஷான் ரோலனுடைய மியூசிக். ஆக்சுவலி படத்துல 4 நம்பரு, 4மே அற்புதமான பாட்டுகள். அதுல வெள்ளாட்டு கண்ணழகி ஏற்கனவே பட்டி தொட்டி வரைக்கும் ரீச் ஆயிருச்சு. அது போகவே கோடி அறிவு கொட்டுதே அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஒரு பாட்டு இருக்கு, அதுவுமே அற்புதமான பாடல். இந்த படத்துக்குமே ஒரு விஷயத்தை நான் கிளியரா சொல்லுவேன். ரொம்ப நாள் கழிச்சு பாட்டுடைய வரிகள் எல்லாமே நம்மளால ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஒரு அழகான பாடல்கள் எல்லாமே. அது மட்டும் இல்லாம அவருடைய பின்னணி இசையுமே இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பல இடங்கள்ல நம்ம மனசுக்குள்ள ஒரு பக்கம் போய் இன்னொரு பக்கம் அந்த பின்னணி இசை வெளியே வருது. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு இசை. படத்துடைய 4வது பாசிட்டிவ், செல்வகுமார் எஸ்கே உடைய சினிமோட்டோகிராஃபி. இன்னும் சொல்ல போனா இந்த கதைக்கு 2வது கதாநாயகன் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நேர்த்தியான ஒரு சினிமோட்டோகிராஃபி. கொடைக்கானலுடைய அழக பல இடங்கள்ல காட்டுறதா இருக்கட்டும், அந்த பூம்பாறை முருகன் கோயிலுக்கு மேல இருக்கிற அந்த ஏரியல் ஷாட்ஸ் அதுவா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த எஸ்டேட்டுக்கு மேல இருக்க ஏரியல் ஷாட்ஸ் எல்லாம் ஆகட்டும், முக்கியமாக ஹீரோயினுடைய கருவிழிகளுக்குள்ள ஹீரோ மாடியில இருந்து பார்த்து கையசைச்சு சிரிக்கிற அந்த விஷயங்கள்லாம் கேப்சர் பண்ணது வேற லெவல். அற்புதமான ஒரு சினிமோட்டோகிராஃபி. அதே மாதிரியே படத்துடைய 5வது பாசிட்டிவ், இந்த படத்துடைய டைலாக். அதுவும் ஒரு காதல் அப்படின்னு வரும்போது அந்த எமோஷனலான அந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க வார்த்தை வரிகளாக வெளியே கொண்டு வந்த விதம் அற்புதமாக இருந்தது. அது எல்லாம் நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சுவாரஸ்யத்தை குறைக்க நான் விரும்பல. இப்போ படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு உண்மையாக இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நெகட்டிவ்ஸ்னு எதையுமே நான் சொல்ல விரும்பலங்க. சொல்றதாக இருந்தா அந்த படத்துல ஒரு சின்ன லாகிங் இருக்கு. ஏன்னா பேசிக்கா இது ஒரு மெலோட்ராமா செக்டாவரி சேர்ந்த படம். அதனால பொதுவாக ரொம்ப ஒரு நல்ல ஸ்டோரி லைன் இருக்கும், பட் படம் ரொம்ப மெதுவாகத்தான் நகரும் அப்படிங்கிற நபர்களுக்கு மட்டும்தான் அந்த படம் பிடிக்கும். ஒரு லாகிங் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு என்னால சொல்லியிருக்க முடியும். ஆனா அப்படி நான் சொல்ல விரும்பல. அந்த அளவுக்கு இந்த படம் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் உண்மையாக ஒரு உள்ளூர் படமாக விமர்சனம் பண்ண வேண்டிய படமே கிடையாது. ஒரு உலக திரைப்படங்களுடைய வரிசையில விமர்சனம் பண்ண வேண்டிய படம். அதனால உலக திரைப்படங்கள்லாம், அதுவும் மெலோட்ராமா செக்டாரை சேர்ந்த படங்கள்லாம் ரொம்பவே விரும்பி பார்ப்பேங்க. கதை நல்லா இருந்தா நான் கண்டிப்பா பார்ப்பேன் அப்படிங்கிற நபர்கள்லாம் நிச்சயமாக இந்த வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட போய் இந்த விரசம் இல்லாத அற்புதமான காதல் கதையை தாராளமாக தைரியமாக போய் பாருங்க. இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8/10. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப்.
பாய்.